லூக்காவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை நாம் தியானிக்கலாம். முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒன்பதாம் வசனத்தில் வாசி. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனமாய் இருக்கிறான் என்று அங்கே சொல்லப்பட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்கள் நமக்கு மிகவும் பரிச்சயமான வசனங்கள், நாம் பலமுறை தியானித்ததான வசனங்கள் தான். ஆனால் இதிலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்திப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சகேயு என்ற மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இந்த 19ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் சொன்ன வசனம், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில வந்திருக்கிறவங்களில் அநேகருக்கு ரட்சிப்பு என்றால் விடுதலை, பாவத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுதலை தருகிற ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர் உங்களுடைய வீடுகளுக்குள்ளே உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண இடம் கொடுப்போமாக. சகேயுடைய வாழ்க்கையில வந்து அவனுக்கு விடுதலை தந்த தேவன், ஆபிரகாமின் பிள்ளைகளாய் அவனை மாற்றின தேவன், இந்த காலவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலை தந்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, எரிகோ என்ற பட்டணத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரவேசித்து வந்து அந்த ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறார். அவன் ஆயக்காரன் தலைவனாய் இருந்தான், ஐஸ்வர்வானாய் இருந்தான் என்று அவனுக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயக்காரன் சொன்னா வரி வசூல் செய்கிறவன், டாக்ஸ் கலெக்டர். அதுலேயும் அவனை குறித்து சொல்லப்பட்டது கஸ்டம்ஸ் டேக்ஸ் கலெக்டர்னு போட்டிருக்கு ஒரு ஆங்கில ஆம்பிளிஃபைட் பைபிளில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருள் வருது உள்ள நுழையுதுன்னா சுங்க வரித்துறை இவன் வந்தால் தான் அதை வந்து கிளியர் பண்ணி அனுப்ப முடியும். அப்படி ஒரு மேல் அதிகாரியாக காணப்பட்ட மனிதன் தான் இந்த சகேயு. சகேயு என்றால் பியூர், பரிசுத்தமான, சுத்தமான என்று அர்த்தம். அவனுடைய பெயர் அர்த்தம் பரிசுத்தமான, சுத்தமான என்று அர்த்தம். இப்படிப்பட்டதான ஒரு வரி வசூல் செய்து கொண்டதான இந்த சகேயு என்ற மனிதன் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த நகரத்துக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவரை சந்திக்கும்படிக்கு வகை தேடினதாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் படிக்க கேட்கிறோம். இயேசு எப்படிப்பட்டவர், இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்திருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய சுபாவம், அவர் எப்படிப்பட்டவர், எப்படி இருப்பார் என்பதை சிந்திப்பதற்கு அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. இந்த காலைவேளை இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் சிந்திப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் ரட்சிப்பு உண்டாகும், நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நல்லா தெரிஞ்சுங்க, சகேயு உலகத்தின் மனுஷன்தான். அவன் ஐஸ்வர்வானாக இருந்தான், உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்துச்சு, உலகத்தின் மேன்மைகள் இருந்துச்சு, அவனுக்கு கீழே வேலை செய்ய ஆட்கள் இருந்தாங்க, அதிகாரம் இருந்தது. ஆனால் என்ன இல்லைன்னா பூரண ரட்சிப்பு அவன் பெற்றுக்கொள்ள முடியலை, ஒரு சமாதானம் அவன் வாழ்க்கையில் காணப்படலை. இன்னைக்கு பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதனுக்கு சமாதானமும் சுக வாழ்க்கை இல்லாமல் போனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் பரிதாபகரமான வாழ்க்கையாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்தை தொடங்கி எத்தனை நாட்கள் நம்ம விடுதலைக்காக போராடி இருக்கிறோம், எத்தனை நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்ம தூரமாக இருந்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. சகேயு என்றால் பரிசுத்தம், ஆனால் பேருக்கும் அவனுக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. இவன் வரி வசூல் பண்ணுறவன், காசை வந்து ஏமாற்றி வாங்குறவன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கெல்லாம் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஞானஸ்தானம் எடுக்கும்போது இன்றைக்கி நம்மளுடைய பெயர்கள்லாம் விசுவாசிகள், பரிசுத்த மனவாட்டிகள் அப்படின்னு பெயர் இருக்குது. அந்த பெயரை நம்ம எப்படி வச்சுருக்கின்றதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சகேயுக்கு கூட அவன் பரிசுத்தமானவன் என்று, சுத்தமானவன் என்று அர்த்தம். ஆனால் அவன் வாழ்க்கை சுத்தமானதாக, பரிசுத்தமானதாக காணப்படலை. இது எந்த நாள் வரைக்கும் உணர்த்தப்படலைன்னா, இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற வரைக்கும் அந்த உணர்வு அவனுக்கு வரவே இல்லை. இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லப்பட்ட போது அவரை பற்றி கேள்விப்பட்டதுனால அவன் சொல்கிறான், இயேசு எப்படிப்பட்டவரோ. இந்த காலை வேளை இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறதுக்கான வழிகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்கு இந்த சகேயுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சிந்திக்கலாம். அவன் கேட்குறான் பாருங்க, 3ஆம் வசனத்தில், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஏன் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்தது? எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அவர் தலைமுடி எப்படி இருக்கும், அவரை பற்றி கேள்விப்பட்டோம், அற்புதங்களை செய்கிறாரு, அதிசயங்களை செய்கிறாரு. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிலிருந்து அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை கேட்டுக்கிட்டே வந்தாங்க. லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 1ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாருங்க,
இது யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்கும், எப்படி பிறக்கும் என்று அவனை குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து குறித்தும் அதே கேள்விதான். இந்த பிள்ளை எப்படி இருக்கும், இது எப்படி வளரும், எப்படி இருக்க போகுது, இவர் எப்படி செய்ய போகிறாரு, அவரை பிசாசு துரத்தும் போது இவர் எப்படி பிசாசுகளை துரத்தினாரு, காற்றும் கடல் அதட்டும் போது அவங்க கேட்டாங்க எப்படி இவர் சொன்ன உடனே காற்றும் கடல் அமைதலானது. இப்படி அந்த ஜனங்களுக்குள்ள எப்படி எப்படி எப்படிப்பட்டவர் என்ற ஒரு பெரிய கேள்வி அவருக்குள்ளே வந்தது. மத்தேயு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23 27 வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்க. கெனசரேத் நாட்டுக்கு ம் 27 வசனம் வாசிங்க. இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலை இவருக்கு அமைதலாகிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்நாட்களில் அவர் எப்படிப்பட்டவர் எல்லாருமே சிந்திச்சுட்டே வந்தாங்க. அவர் வாழ்க்கையே ஒரு அற்புதம் தான். பிறப்பில் யோசிச்சாங்க, இவர் எப்படி பிறப்பாரு, யூதருக்கு ராஜாவாய் பிறப்பவர் எங்க பிறப்பாரு, எப்படி பிறப்பாரு, எப்படி இருப்பாரு. ஒரு பெரிய கேள்வியோட தான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே எப்படி என்றதான ஒரு கேள்வியோடவே நடைபெற்று கொண்டு வந்தது. அதே போல இந்த சகேயுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு கேள்வி வருது, அவர் எப்படிப்பட்டவர். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சிலருக்கு புரியல. நாம் நினைச்சிட்டு இருக்கோம் இயேசுவும் ஒரு கடவுள், இயேசுவும் ஒரு தெய்வம். ஆனா சகேயுக்கு கேள்வி வந்தது, அவன் யூதன், அவன் ஒரு யூதனாய் இருந்தோம், பிரமாணங்கள் தெரிந்திருந்தோம், மோசே நியாய பிரமாணங்கள் தெரிந்திருந்தோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றதான வகை தேடுகிற மனது அவனுக்குள்ளே வந்தது. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்டவன்னு பாக்குறீங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அவர் தலைமுடி சுருளா இருக்குமா, ஒருவேளை வெள்ளையா இருப்பாரா, ஒருவேளை உயரமா இருப்பாரா, ஒருவேளை அழகா இருப்பாரா, ஒருவேளை அவருக்குள்ள வரும்போதே வல்லமையா இருப்பாரா, பிதாவின் ரூபத்தை போல இருப்பாரா, மேசியான்னு சில சொல்றாங்களே, யூதருக்கு ராஜான்னு சொல்றாங்களே, அப்போ அவர் ரொம்ப மகிமையா இருப்பாரோ என்ற ஒரு கேள்வி அவன் மனதுக்குள்ளே வந்தது. ஏன்னா அவன் யூத பிரமாணங்களை கற்றுத் தெரிந்ததான ஒரு மனிதன். இயேசுவை பார்ப்பதற்கு 2 அனுபவங்கள் நமக்கு தேவை. எப்படிப்பட்டவரோ என்று நீங்கள் சிந்திக்கும் போது ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை சிந்திக்க வேண்டுமானால் பல காரியங்கள் அவர்களுக்குள்ளே அவசியமாக இருக்கிறது. முதலாவது சகேயுக்குள்ள வந்தது, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் புரிந்து கொண்டது காரணம் அவன் அவரை பார்க்க வகை தேடினான். முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்ப்பதற்கேற்ற ஒரு பக்குவத்துக்கு வரணும். இன்னைக்கு தேவ சமூகத்துக்கு எத்தனையோ பேர் வராமல் இருக்கிறது காரணம் அவர் பார்க்க மனம் இல்லை. நீங்க பாருங்க, உலகத்தையே நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். லோத்தின் மனைவி எப்போதும் உலகத்தை பார்த்து இருந்ததுனால அவள் முடிவு உப்பு தூணாய் காணப்பட்டது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்க வகை தேடினால் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, அவர்களுக்கு விடுதலை உண்டு, அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள். வேத வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தரை பார்க்க வேண்டுமானால் இருதயத்தில் ஒரு சுத்தம் தேவை. அவன் பார்க்க வகை தேடும்போது இது வரைக்கும் அவன் பாவியா இருந்தான், இது வரைக்கும் ஒரு குற்றவாளியா இருந்தான். ஆனால் அவன் மனசு இப்போ சொல்லுது, இல்லை உண்மையான ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரை நாம் பார்க்க வேண்டும். இதுவரையில் நீங்கள் உலகத்தை பார்த்துருக்கலாம், பணத்தை பார்த்துருக்கலாம், பொருளை பார்த்துருக்கலாம், மாம்சீகத்தை பார்த்துருக்கலாம், பெருமைகளை பார்த்துருக்கலாம், ஆஸ்தியை பார்த்துருக்கலாம், அதிகாரங்களை பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த கால வேளை கர்த்தர் சொல்ல அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் பார்த்தால் ஒளியும் உங்கள் வாழ்க்கையில் விடுதலையும் வெளிச்சமும் தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அனுபவமும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஏன் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியலை? ஏன் நாம் தேவனுடைய விடுதலையை சுதந்திரிக்க முடியலை? நாம் அவர் எப்படிப்பட்டவன்றதுக்கு பதிலாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காண்பித்து கொண்டு வருகிறோம். சகேயு அவன் வாழ்ந்த நாட்களில் அவன் எப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு வரி வசூல்காரன், அவன் ஏமாத்துக்காரன், அவன் பாவி. இந்த ஜனங்க நீங்கள் சொல்கிறது அடுத்தடுத்த வசனங்களை படித்தா தெரியும். அந்த ஜனங்க சொல்கிறாங்க, பாவியாக இந்த மனுஷனுடைய வீட்டுக்கு புறப்பட்டு போகிறாரே என்று அந்த ஜனங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவன் பெயர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது, இவன் எப்படிப்பட்டவன். ஆனால் இப்போ இவன் மனசுக்கு வருது, உலகமே நம்மளை பாவின்னு சொல்லுது. ஆனால் இயேசுவை பற்றி கேள்விப்படுறோம், அவர் பரிசுத்தமானவர், அவர் எப்படிப்பட்டவர். முதலாவது அவரை பார்க்க வகை தேடினான். இயேசுவை பார்க்க வேண்டுமானால் முதலாவது இருதயத்திலே சுத்தம் வேணும். இன்றைக்கி நம்மள அநேகருக்கு இருதயம் சுத்தமாக இருக்கிறதா? அநேகருடைய இருதயம் கரைபட்டிருக்கிறது. ஆண்டவரை பார்க்கணும், தரிசிப்பதற்கு முதல் தேவை இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். ஆண்டவர் உங்ககிட்ட பணத்தை, பொருளை, இடத்தை, வீடை இதெல்லாம் கேட்கல. எதை கேட்குறாரு? உங்கள் இருதயமே தேவனுடைய ஆலயம், உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அல்லவோ. அப்போ நீங்கள் முதலாவது இருதயத்தை சரிப்படுத்தினால் தேவனை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதத்தில் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஆண்டவரே நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன், நீர் எப்படிப்பட்டவர், உங்கள் முகம் எப்படி இருக்கும்,
சுருள் சுருள் முடின்னு சொல்லப்பட்டிருக்கிறது, வெண்மையை சிவப்புமானவன் எழுதியிருக்கிறது, பூரண அழகுள்ளவன் எழுதியிருக்கிறது. இதை தரிசிப்பதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. விசேஷமாக தெரிவிந்தெடுக்கிற நாம் நம்மை கரைப்படுத்துகிற காரியங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. மார்க்கின் புஸ்தகத்தில் நம்ம அடிக்கடிக்கு படிக்கிறதான வசனம் உண்டு. மார்க்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் இருதயத்திலிருந்து மனுஷனை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 7ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்கள் வரை வாசிக்கும் போது மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பொல்லாதவைகளாக இவைகள் மனுஷனுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தும். அவனை தீட்டுப்படுத்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், 13 காரியங்கள் ஒரு மனிதனுக்குள்ளிருந்து புறப்பட்டு அவன் வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம எத்தனையோ காரியத்தில் தீட்டுப்பட்டிருக்கலாம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நம்ம பார்க்க ஆசையாக வந்திருக்கிறேன், உம்மை தரிசிக்க வந்திருக்கிறேன், என் இருதயத்தை சுத்தப்படுத்தும், இருதயத்தை தூய்மையாக்கும். பழைய ஏற்பாட்டின் நாட்களில் மாம்சீக பிரகாரமாக அவர்களுக்கு விருத்த சேதனம் இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் இருதயத்திலே நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. இருதயத்தில் விருத்த சேதனம் என்றால் என்ன? பாவத்தை விட்டு ஓய்ந்து ஒரு பரிசுத்தமான இருதயம் உள்ளவர்களாக, கலங்கமில்லாத இருதயம் உள்ளவர்களாக நம்மை மாற்றணும். அது எப்படிங்க மாற்ற முடியும்? இந்த இருதயம் தான் எல்லாத்தையும் பிறப்பிக்கிறதே. இதுதான் ஆரம்பம். எங்கே தான்? மைண்டு தான். மைண்டு டிஸ்டர்ப் ஆகிறதுனால தான் பாவத்தில் மனுஷன் விழுறான். இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். எல்லாவற்றையும் பார்க்கலாம், இருதயத்தை காத்துக்கொள்கிறது உத்தமமாக இருக்கிறது. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தை சிந்தைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது நம்மளால முடியாது. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையினால் நம்முடைய மனதை என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் பண்ணலாம். மனுஷன் உலகத்தில் எதை சம்பாதிக்கலாம், எதை வேணா செய்யலாம். ஆனால் வசனம் சொல்லப்பட்டு தன் மனதை அடக்கிறவன் உத்தமன் என்று சொல்லப்படுகிறது. இருதயத்தை சரியான விதத்தில் ஆளுகை செய்தால் ஒழிய தேவனை பார்க்க முடியாது. இது வரைக்கும் கர்த்தரை பார்க்கல, இது வரைக்கும் பாவியாக இருந்த மனுஷனுக்கு இப்போ ஒரு எண்ணம் வருது, நான் இயேசுவை பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகட்டும். அவர் எப்படிப்பட்டவர், கல்வாரியில் அவர் எப்படி ரத்தத்தை சிந்திருக்கிறார், இதை முதலாவது நாம் பார்க்க வேண்டுமானால் நமக்குள்ளே அவர் பார்க்க வேண்டிய எண்ணம் வருவதற்கு இருதயத்திலே சுத்த வேண்டும். இரண்டாவது, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை பார்க்கும்போது 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவரை தரிசிப்பார்கள். ஆண்டவரை நீங்க பார்க்கணும், தரிசிக்கணும்னா உங்களுக்கு அடுத்த கட்ட தேவை, நீங்க கர்த்தருக்கு பணிவிடைக்காரர்களாக, ஊழியக்காரர்களாக மாறணும். இந்த சபையில் எத்தனை வருஷங்களா இருந்துகிட்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யாமல் இருந்தீங்கன்னா தேவனை தரிசிக்க முடியாது. ஆபிரகாம் ஏன் அவரை தரிசித்தான்? மோசே ஏன் அவரை தரிசிக்க முடிந்தது? அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு ஊழியக்காரர்களாக, பணிவிடைக்காரர்களாக அழைக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு ஆண்டவர் தெரியாமல் இருக்கலாம். நீங்க எண்ணிலிருந்து ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்தல, நீங்க தேவ சமூகத்தில் பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கிற மனம் வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியக்காரர்களாக, கர்த்தருக்கு பணிவிடைக்காரராக, கர்த்தருக்காக நிற்கிறவர்களாக, கர்த்தருக்காக பாடுபடுவர்களாக மாறினால் தேவனை நீங்கள் சேவிக்கலாம், நீங்கள் தரிசிக்கலாம். நீங்க நம்ம ஏன் ஆண்டவரை தரிசிக்க முடியல? ஏன் அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் தரிசனமானாரு? ஏன் சீசர்களுக்கு மட்டும் தரிசனமாய் நின்றாரு? ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மோசேக்கு முகமுகமாய் பேசினாரு? தீர்க்க தரிசிகளுக்கு ஏன் முகமுகமாய் பேசினார்? அவர்கள்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தரை சேவிக்கிறவர்கள். நாம் கர்த்தரை பார்க்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்களாக, கர்த்தருக்காக பணிவிடை செய்கிறவர்களாக, கர்த்தருடைய வேலையை நடத்துகிற ஒரு ஆசாரியர்களாக, பரிசுத்தர்களாக மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நீங்கள் எல்லாருமே ஆசாரியர்கள் தான். 1 பேதுரு நாம் படிக்கும்போது எல்லாருக்கும் அறிந்த வசனம் தான். கர்த்தர் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார்? பரிசுத்த ராஜரிக ஆசாரிய கூட்டமாக கர்த்தர் நம்மை ஒன்று சேர்த்து அழைத்திருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருப்பீர்கள். தேவன் நம்மை அழைத்தது பரிசுத்த ஜாதியும் சொந்த ஜனமாய் இருப்பதற்கு ஒரு ஆசாரிய மேன்மையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஊழிய அழைப்பு இருக்குது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தேவை, ஊழியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன ஊழியம் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்காக ஊழியம் செய்யும்படி, சேவிக்கும்படி இந்த சபைக்காக உத்தரவாதம் எடுக்கிறவர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை பார்க்க முடியும். முதலாவது அனுபவம் சகேயின் வாழ்க்கையில விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளையாய் மாறுவதற்கான அடையாளம்
அவன் மனதில் கத்தரை எப்படி ஆகிலும் பார்க்க வேண்டும். இதுவரையில் நீங்கள் கத்தரை பார்க்க மனம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த கம்யூனியன் சர்வீஸில், இந்த திருவிருந்த ஆராதனை கத்தர் உங்களில் எதிர்பார்ப்பது, நீங்கள் தேவனை தேடி பார்ப்பதற்கு ஆசைப்படுங்க. உன்னத பாட்டு புஸ்தகத்தில் என் நேசர் எங்கே இருக்கிறாள் என்று அவள் தேடிக்கொண்டு வந்தாள். உன்னத பாட்டு முதல் 2 அதிகாரத்தை நீங்கள் படிப்பீங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்படுங்க, என் நேசர் எங்கே இருக்கிறார், வீதியில் இருக்கிறாரா, படுக்கையின் அறையில் இருக்கிறாரா, என் நேசர் எங்கே என்று அவள் தேடிக்கொண்டு வந்தாள். காவற்காரங்க அவங்க சொல்றாங்க, கண்டுபிடிச்சு உன் நேசர் இங்கே இருக்கிறார். அவர் சொல்றான், என் நேசரை நான் கண்டுபிடித்தேன். இது வரைக்கும் நீங்கள் நேசரை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இயேசுவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவ உணர முடியுதா? உங்கள் தெய்வத்தை நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன் என்று சொல்கிறீங்களா? இது வரைக்கும் நீங்கள் தரிசிக்க முடிஞ்சிருக்குதா? இன்றைக்கி அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, நான் உண்மை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். பரலோகத்தில் மாத்திரமல்ல, பூமியிலும் உண்மையாய் பார்க்க வகை தேடுகிற மனமுள்ளவர்களுக்கு கர்த்தர் அதை தருகிறார். முதலாவது அனுபவம், நாம் எப்படி இருந்தால் தரிசிக்கலாம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தில் சுத்தம் அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய அவரை சேவிக்கிறதான ஊழியக்காரர்கள் அவரை தரிசிக்கிறார்கள். மூன்றாவது, அவரை தரிசிக்கிறவர்கள் மனவாட்டிகள் அவரை தரிசிக்கிறார்கள். உன்னத பாட்டின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது, என் நேசரை நான் கண்டுபிடித்தேன் என்று அவள் சொல்கிறதை நாம் படிக்க முடியும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நான்காம் வசனம் வாருங்க. 4ஆம் வசனம் படிங்க. என் ஆத்துமா நேசரை கண்டேன், அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடும் மட்டும் விடாமல் பற்றி கொண்டேன் என்று அங்கே சொல்லப்பட்டுகிறது. மணவாட்டி தேவனை தரிசிக்கலாம். மணவாட்டிகள் யார்? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் எடுக்கிறவர்கள். நீங்கள் அவருக்கு சொந்த மணவாட்டிகளாக இருக்கிறீங்க. இன்னைக்கு அநேகர் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கலாம், அநேகர் இன்னும் தேவனுடைய அபிஷேகத்தை பெறாமல் இருக்கலாம். நீங்கள் தேவ சமூகத்தில் மனவாட்டிகளாய் மாறும் வரை தேவனை முழுவதுமாய் தரிசிக்க முடியாது, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, சகே என்ற மனிதன் ரட்சிப்படியாமல் யூதனாய் காணப்பட்டான். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ இயேசு கிறிஸ்துவை பற்றியோ சரியான புரிதல் அவனுக்கு கிடைக்கல. அவன் தேவனை தரிசிக்க முடியாத வாஞ்சியாக இருந்தான். இந்த காலவேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்வது, நீங்கள் மனவாட்டிகளாய் மாற வேண்டும். இந்த சபை மனவாட்டியின் சபையாய் மாறினால் ஒழிய தேவனை தரிசிக்க முடியாது. பரலோகத்திலே தரிசிக்கிறவர்களும் மனவாட்டிகள் தான், பூமியிலே அவரை தரிசிக்கிறவர்களும் மனவாட்டிகள் தான். இந்த 2 பேருக்கு தான் கர்த்தரை தரிசிக்கிற அனுபவத்தை கர்த்தர் பூமியில வச்சிருக்கிறார். மற்றவங்க ஆண்டவரை தேடலாம், மலைகளுக்கு ஓடலாம், காடுகளுக்கு ஓடலாம், ஆனால் அவங்களால உண்மையான தெய்வத்தை தரிசிக்க முடியாது. சகேவு மனதில் ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இது வரைக்கும் நான் நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன், நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்கிறேன், நான் பெரிய ஐஸ்வர்யவான், எனக்கு கீழே நிறைய பேர் வேலையாட்கள் இருக்கிறாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் யூதருக்கு ராஜாவென்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை பார்க்க வேண்டுமானால் 3 அனுபவங்கள் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஒன்று, நாம் என்னவாக்கப்பட வேண்டும்? இருதயத்து சுத்தம் இருந்தால் தெய்வத்தை தரிசிக்கலாம், பார்க்கலாம். இரண்டாவது, அவரை சேவிக்கிறதான ஊழியக்காரர்கள் அவரை தரிசிக்கிறார்கள். மூன்றாவது, கர்த்தரை பார்ப்பதற்கு நாம் மனவாட்டிகளாய் மாற வேண்டும். முதலாவது, சகேன் வாழ்க்கையில் அவன் செய்தது விடுதலைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு அவரை பார்க்க வகை தேடினான். இரண்டாவது, அவன் என்ன செய்தான்? அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணாமல், அவன் காணக்கூடாமல் அவர் போகும் வழிக்கு முன்பாக ஓடி அவன் குள்ளனாக காணப்பட்டான். இது எதை காண்பிக்கிறது? சரீர பிரகாரமான ஒரு வளர்ச்சியற்ற தன்மையை காண்பிக்கிறது. இது இன்னொரு விதத்தில் நாம் படிக்கலான்னு சொன்னால், ஆவிக்குரிய அனுபவம் இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல், சபையில் எத்தனை வருஷம் இருந்தோம், நியாயப்பிரமாணங்கள் அறிந்தோம், வசனங்கள் தெரிந்தோம், வாழ்க்கையை சரியான பாதைக்கு கட்டமைக்காத ஒரு வளர்ச்சியற்ற நிலைமை. இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாருங்க, வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு இருந்த வீட்டிலேயே இருக்கிறாங்க. சின்ன வீடு இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொஞ்சம் வீட்டை கட்டுவோம். மாம்சிக பிரகாரமான கட்டுமானங்கள், மாம்சிக பிரகாரமான வளர்ச்சிகளை நாம் சிந்திக்கிறோம். பிள்ளைகளை இங்கேருந்து நம்ம அங்கே கொண்டு போகணும், நாங்கள் எனக்கு கிடைக்காத ஒரு ஸ்தானத்தை அவனுக்கு எப்படியாவது கிடைக்க வைக்கணும், நான் பெற முடியாத ஏதோ ஒரு முயற்சியில் அவனை பெருமையாக ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தணும். இப்படி உலக பிரகாரமான வளர்ச்சியை குறித்து நாம் சிந்திக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் குள்ளனாய் காணப்பட்டான். இது ஆவிக்குரிய வளர்ச்சியற்ற தன்மை. அவன் சகேவு பணம் இருந்தது, பொருள் இருந்து, உலக மேன்மைகள் அவன் வளர்ந்திருந்தான். ஆனால் அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சபைக்குள்ள இருக்கிறோம், சபைக்கு வரோம், போகிறோம், ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனை பார்க்க முடிகிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து இருக்கிறவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு வளர்ந்து இருக்கிற சபை தான் தேவனை தரிசித்து பரலோகத்தின் மகிமையில பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு வளராத சபைகள் நிறைய இருக்குது. நான் சொல்றது கட்டடத்தை பற்றி பேசலை, நான் சொல்றது கார் பங்களாவை பற்றி பேசலை, நான் சொல்றது ஸ்பீக்கர் வச்சிருக்கிறது லைட்டு போடுற சபையை பற்றி பேசலை. சபை ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்தோங்கி இல்லாத ஒரு குள்ளமான மனநிலைமையில் உள்ள சபைகளை பற்றி பேசிக்கொண்டு வருகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
சகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குள்ளனாய் காணப்பட்டான். இன்னைக்கு எத்தனை காரியத்தில் நம்ம குள்ளமா இருக்கிறோம். இந்த குள்ளமா இருக்கிறது என்பது என்ன? வளர்ச்சியற்ற தன்மையை காண்பிக்கிறது. மத்தேயு புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை தடை செய்வது என்ன? 13:7 வசனம், 22 வசனம். படிங்க. பதிமூணு 22. வசனத்தை அவன் கேட்கிறவனாயிருந்தோம், உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அது வளர்ச்சி அடைய முடியல. அது குள்ளமாகவே இருக்குது. ஏன்? முள்ளு நெருக்கிக்கிட்டே வருது. முள்ளு என்ன? உலக கவலை, உலக ஐஸ்வர்யம், உலக தேவை. சகைவு வாழ்க்கையில பணம் ஆசீர்வாதம் இருந்தது. அவன் எண்ணமெல்லாம் பணத்தை சேர்க்கணும், வீட்டை கட்டணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். இவன் மைண்டு ஃபுல்லா பணத்தை எப்படி சேர்ப்பது, உலகத்தில் எப்படி பெரியால் ஆகுவது, உலகத்தில் எப்படி மேன்மை பெறுவது, இதையே சிந்தித்து சிந்தித்து முள்கள் அவனை நெருக்கி போட்டது. அவனுக்குள்ள போடப்பட்டதான நியாயப்பிரமாணம், வசனம், வார்த்தை, இயேசுவை குறித்தான புரிதல் அவனுக்குள்ள வளர முடியல. அவன் குள்ளமாய் காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ வசனம் கேட்கிறோம். வருஷம் ஃபுல்லாக வசனம் கேட்டு தான் வரீங்க. எல்லா வாரங்களும் உங்களுக்கு வசனம் கொடுக்கப்படுகிறது. நீங்களும் வேதத்தை சில நேரங்களில் வாசிக்கிறீங்க. ஆனால் வசனம் கொடுக்கப்பட்டது உள்ளே கிரியை செய்திருக்கிறதா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது அது 30, 60, 100 பலன் அளிக்கிறதாக வேதத்தில் படிக்கிறோம். நீங்கள் நல்ல நிலமாய் மாற்றப்பட்டால் ஒழிய நீங்கள் வளர்ந்து போக முடியாது. நீங்க பாருங்க, அவன் குள்ளனா இருந்தான், வளர்ச்சியை பெற முடியல. ஏன் ஆண்டவரை தரிசிக்க முடியல? ஏன் வீட்டில் விடுதலை பெற முடியல? ஏன் வாழ்க்கையில் ஒரு சமாதானமான ஜீவியை செய்ய முடியல? ஏன் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்றதான அதிகாரத்தை எடுத்து சத்துருக்களை ஜெயிக்க முடியலன்னு கேட்டா, நாம் இன்னும் வசத்தில் வளரக்கூடாதபடி உலக கவலை, குடும்ப கவலை, தேவை, ஐஸ்வர்யம், பணம், பொருள் இவைகளை அழுத்தி முள்ளுகளை குத்துகிறது. ஏன் ஜபத்துக்கு வரலன்னு கேட்டு பாருங்க, வேலைக்கு போயிட்டேன். ஏன் ஜபத்துக்கு வரலன்னு கேட்டு பாருங்க, இங்கே போயிட்டேன். உலக கவலை, இதை செய்யல, அதை செய்யல, இப்படியே கவலைப்படுறோம். கவலைப்படுவதால் ஒரு முழத்தை கூட்டுவதும் இல்லை, ஒரு முழத்தை குறைப்பதும் இல்லை. எதை குறித்து என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீர்கள். ஏதாவது நீங்கள் மாற்ற முடியுமா? முடியாது. ஒரு முழத்தை கூட்ட முடியாது, ஒரு முழத்தை குறைக்க முடியாது. உங்கள் சரீரத்தின் அவயங்களில் ஒரு எலும்பு ஒரு முழம் நீட்டும், ஒரு முழம் குறைக்கும் உங்களால் முடியுமா? முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது இப்போ முயற்சி செய்து பாருங்கள். வருதா பார்க்கல? எலும்பு வருமா? என் எலும்பே ஒரு முழம் வெளியே வா, திரும்ப ஒரு முழம் உள்ள போமா? ஏன்னா ரோபோட் கையா இது? அப்போ நாம் ஒன்றும் செய்ய முடியாத ஆட்கள் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது. ஆனால் பிசாசு என்ன செய்யறான்னா கவலையை கொண்டு வரான். விசுவாசிக்குள்ள, ஊழியக்காரனுக்குள்ள, ஊழியத்தின் பாதையில், குடும்பத்தின் பாதையில் உலக கவலையும், உலகத்தில் இப்படி இருக்கணுமே, இந்த இல்லாமல் போயிருக்கிறது உலக கவலை, உலக ஐஸ்வர்யங்கள் வரும்போது வளர்ச்சியை தடை செய்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடியல. எங்கே இருந்தோமோ அங்கே நிற்குது. இந்த சபை இன்னைக்கு வரைக்கும் வளர முடியாமல் இப்படியே ஸ்டேட்மெண்ட்டில் இப்படியே போயிட்டு இருக்க காரணம், நாம் உலகத்தை பற்றியும், உலக கவலை பற்றியும், உலக ஐஸ்வர்யத்தை பற்றி சிந்திப்பதனால ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வளர்ச்சி இல்லை. அவனை பற்றி கொடுக்கப்பட்ட அடையாளம், ஒன்று ஐஸ்வர்யவான், இன்னொன்று வரி வசூல் செய்கிறவன், இன்னொன்று குள்ளன். மற்றபடி அவனை பற்றி எதையுமே போடலை. அவனுக்கு வீடு இருந்துச்சு, அவன் குள்ளனாக இருந்தான், அவன் ஐஸ்வரனாக இருந்தான், அவன் வரி வசூல் செய்கிறவனாக இருந்தான், அவனுக்கு இத்தனை பிள்ளைகள் இருந்தது, இத்தனை குடும்பம் இருந்தது, என்ன செய்யலை? போடலை. அப்போ அவன் உலக சிந்தையிலே இருந்திருக்கிறான். வேலை, பணம், வீடு, வேலை, பணம், வீடு. இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கிற நாம் கூட தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணி விட்டு உலகம், வேலை, வீடு, உலகம், வேலை, வீடுன்னு இருப்போமானால் தேவனுடைய வருகையிலே நிச்சயமாய் நாம் கைவிடப்படுவோம். வசனம் சொல்லப்பட்டது. சகையை சொல்றான், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வருகையிலே நாம் காணப்பட வேண்டுமானால் நமக்குள்ள ஒரு சிந்தை, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், இதை நாம் சிந்திக்கிட்டே இருக்கணும். அவரை பார்க்க வகை தேடணும். இரண்டாவது சொல்லப்படுது, அவன் குள்ளமாக இருந்தான். அதனால் அவன் என்ன செய்தான்? ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறினான். இந்த மரம் என்ன காண்பிக்கிறது? அவன் குள்ளமாக இருந்தான், இப்போ வளர்றதுக்கு தான் சிந்தையை கொடுக்குறான். இது வரைக்கும் நான் குள்ளமாக இருந்தேன், இது வரைக்கும் நான் பணத்துக்காக ஓடுனேன், இது வரைக்கும் நான் வரி வசூல் செய்ய இருந்தேன், இது வரைக்கும் நான் பாவியாக இருந்தேன், இது வரைக்கும் என் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, இது வரைக்கும் விடுதலை இல்லை, என் வாழ்க்கையில் ரட்சிப்பு இல்லை. இப்போ யாகில் இயேசு வராருன்னு தெரிஞ்சிருச்சு, நான் ஒரு ரட்சிப்பை பெறலாம் என்று மனதை ஒப்பு கொடுக்குறான். ஒருவேளை இந்த 12 மாதங்களில் நீங்கள் முழுவதுமாக ஒரு ரட்சிப்பு அடைவதற்கோ, மேன்மை அடைவதற்கோ, விடுதலை பெறுவதற்கோ நீங்கள் தடையாக வளர்ச்சி அடையாதபடி நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த சகைவை போல நீங்கள் மனத்தை ஒப்பு கொடுத்து காட்டத்தி மரத்தில் ஏறினது போல இடம் கொடுங்க. ஆண்டவர் எரிகோக்கு வரும் முன்பாக
இவன் போய் முன்னாக ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமயமாக இருக்கிறது. கிருபையின் காலத்தின் முடிவிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். உலகம் தன்னுடைய ஓட்டத்தை முடிவை சந்திக்கிற ஒரு கடைசி நேரம், இமைப்பொழுதிலே அவருடைய மறுரூபமாக்க நேரம் வந்திருக்கிறது. எங்கே பார்த்தாலும் நில அதிர்வுகள், பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம், தண்ணினால் அழிவு, எரிமலைகள் வெடித்து கொண்டிருக்குது. இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு உடனே வராது என்று வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நாம் அறிந்திருக்கிறோம். இவைகளுக்கு முன்னாக ஓடி காட்டத்தின் மரத்தின் மேல் ஏறுகிற சகேவாய் நீயும் நானும் இருப்போமானால் நிச்சயமாய் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருப்போம். பூமியிலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். விடுதலையாய் அவரை சந்திக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் காட்டத்தின் மரத்தில் ஏறுவீங்களா? நம்ம ஆட்கள் மரம் ஏறுன்னு சொன்னால் சில பேர் மரம் ஏறுற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, சில மலை ஏறுவாங்க. பாஸ்ட் அடிக்கடிக்கு சொல்கிறதான ஒரு சம்பவம் இருக்குது. அவர் ஒரு முறை வேலை செய்யும் போது அவருக்கு ஒரு கேஸை போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரன் சொல்கிறான், அந்த புளிய மரத்தில் ஏறி என்ன செய்யுங்க, புளியை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். எல்லாருக்கிட்ட சொல்கிறான். ஒருத்தன் கூட என்ன பண்ணல, மரத்தை ஏறவே இல்லை. அந்த சப்ஜெக்டை நீங்கள் கேட்டுருப்பீங்க. பாஸ்ட்டு இருக்கிற அதில் யாரும் என்ன செய்யலை, ஏறலை. போலீஸ்காரன் பார்த்தான், இவனை சொன்னால் என்ன செய்யலை, ஏறலை. நேராக போனால் ஒரு அடியை போட்டான் பாருங்க. ஏற தெரியாத கூட இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறான், மரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறான். இப்படி தான் பல பேர் ஏறதுக்கு சில அடிகளை போட்டால் தான் என்ன செய்கிறோம், மரத்தில் ஏறுறோம். சகையோடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது பாருங்க. அடி ஏற தெரியாத கூட மரத்தையாவது பிடிக்கிறான். ஏன்னா அடுத்து யாருக்கு அடி விழும், நமக்கு அடி விழுமே. இப்படி பல பேருக்கு அடிப்பட்டு நியாயம் திருப்பு பட்டா தான் என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் சின்னவனா இருக்கிறேன், இன்னும் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை, இயேசு கிறிஸ்து வருகையில் போக முடியாது, ஏறணும்னு முயற்சி செய்கிறோம். அப்படி நாம் இருந்துடக்கூடாது. அடிப்பட்டு நியாயம் திருப்பு பட்டு ஏறிடக்கூடாது. சகேவுக்கு புத்தி தெளிந்தது. அவன் பாருங்க, ஆண்டவர் வரும் முன்பாக ஓடுறான். எப்படி ஆயில் அவரை பார்த்துடணும், இன்னும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் பல நூற்றாண்டுகளாக நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஜனம் இன்னும் மனம் திரும்பாதனால அவருடைய வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. அவர் வருவதற்கு முன்பாக நாம் ஓடி ஏறினால் ஒழிய நாம் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. காட்டத்தி மரம் எதை காண்பிக்கிறது? 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? காட்டத்தி மரம் என்பது அதிகமாக்குறது, வளர்ச்சி என்று நாம் எடுத்துக்கொள்வோம். சாலமோனுடைய ஆசீர்வாதங்களில் இதுவும் ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. சாலமோன் பூமியிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களில் இதுவும் ஒரு ஆசீர்வாதமாக அங்கே படிக்கிறோம். அவனுக்கு எவ்வளவு தங்கம் இருந்தது, எவ்வளவு வெள்ளி இருந்தது, பூமியில் என்னெல்லாம் ஐஸ்வர்யங்கள், கற்கள் இருந்தது என்பதை இந்த அதிகாரம் மூலமாய் நாம் படிக்க முடியும். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காட்டத்தி மரங்கள் எப்படி அதிகமாகுமோ அப்படி கர்த்தர் அவனை அதிகமாக ஆசீர்வதித்திருந்தார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்குள்ளே வளர்ந்தோங்கிற அனுபவத்தை இந்த காட்டத்தி மரம் காண்பிக்கிறது. யாரும் அந்த மரத்தில் ஏறலை. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் மரத்தில் இருந்து விழுந்து செத்ததாலாம் கேள்விப்படுறோம். யாரையா பார்க்க போய் எல்லாரும் மரத்தில் ஏறினான், கீழே விழுந்தான், செத்தான், அப்படிலாம் நியூஸ் வருது. ஆனால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக அவருக்கு முன்னே ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறினான். இதுவரையும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை பெறாமல் தேவ சமூகத்தில் முன்னேறி செல்லக்கூடாதபடி பல சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். பணமும் உலக கவலையும் உலக மேன்மைகளும் அவரை பார்க்கக்கூடாதபடி, அவரை அறிந்து கொள்ளக்கூடாதபடி, இன்னும் அவருக்குள்ளே வளரக்கூடாதபடி பல உலக மேன்மைகள் உலக கவலைகள் உங்களை தடை செய்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை எதிர்பார்ப்பது நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் வளர்ந்து பரலோக ராஜ்யத்தின் மகிமையில பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகேனுடைய வாழ்க்கையில் காணப்படும் போது அவன் சொல்றான் பாருங்க, காட்டத்தின் மரத்தின் மேல் ஏறினான். அவன் ஒரு யூதன், அவன் ஒரு பணக்காரன். நான் நினைக்கிறேன் அவன்கிட்ட பணம் இருந்ததால என்ன செய்ய முடியும், என்ன செய்யலாம், ஆண்டவர் பார்க்க ஏதாவது ஒன்று செய்யலாம். நான் அவனை சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் வருகையில் பணம் உதவாது, வீடு உதவாது, வேலை உதவாது. நீங்கள் எப்படி வளர்ந்து இருக்கிறீங்கிற பொறுத்து தான் அவரை நீங்கள் தரிசிக்க முடியும். அவருடைய வருகையில் காணப்பட வேண்டும், அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானா வீடோ பணமோ ஒன்றும் நமக்கு செய்யாது. பாருங்க, அவனை வந்து நின்றுகிட்டு இருந்தான். ஜனக்கூட்ட திரள் அவனை மறைத்து விட்டது, அவனால் பார்க்க முடியல. ஏன்னா அவன் குள்ளனாய் காணப்பட்டான். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும். வருகையில் இருக்கும்போது எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை எதுன்னு கேட்டோம்னா, அந்த ஜனம் வளர்ந்தோங்கின சபையாக இருந்தால் ஒளி அது தேவனை பார்க்க முடியாது. வளராத சபைகள், ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் கட்டட வளர்ச்சி எவ்வளோ இருந்தாலும், பணம் எவ்வளோ இருந்தாலும், பொருள் எவ்வளோ இருந்தாலும் அவர்கள் தேவனை ஒரு நாளும் தரிசிக்க மாட்டாங்க. தேவனுடைய பார்வையில் அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருப்பாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரம் என்பது வளர்ச்சியை காண்பிக்கிறது. மரம் என்பது கிறிஸ்துவுக்குள் நாம் வளருகிற அனுபவம். கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன், கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. படிங்க 3:13. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்குற தேவன்.
இவன் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தான், ஆனால் கிருபையின் தேவனை புரிந்து கொள்ள முடியல. இவன் பணம், வீடு, ஆஸ்தி, அதிகாரம், வேலை இவைகளே சிந்தித்திருந்ததுனால இவனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியல, சிந்திக்க முடியல, தேவ சமூகத்தை தேட முடியல. ஒருவேளை இது வரைக்கும் தேவ சமூகத்தை தேட முடியாம, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியாம நீங்க தடுமாறி இருக்கலாம். ஆண்டவரே, என்னால ஜெபிக்க முடியல, உம்மை தரிசிக்க முடியல, அபிஷேகத்துல வளர முடியல. கவனிங்க, அபிஷேகத்திலோ வல்லமையில வளர முடியாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த காலை வேளை கர்த்தர் பேசுகிறார். நான் வளர முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சிந்தித்தீங்களே, உங்களுக்கு தான் இந்த தூது இந்த காலை வேளை கர்த்தர் அனுப்புகிறார். நீங்க கர்த்தருக்குள்ளே வளர்வதற்கான வழிகளை கர்த்தர் சொல்லிக்கிட்டு வரார். சகையை கொல்லனா இருந்தான், கிறிஸ்துவை பிடித்து கொண்டான். இது வரைக்கும் அவன் உலகத்தை, பணத்தை, சுயத்தை பிடித்தான். எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு மரத்தில் ஏறிட்டான், கிறிஸ்துவை பிடித்து கொண்டான். நீங்க இன்னைக்கு பிடிக்க வேண்டிய அனுபவம் இருக்குது. கண்மலையாக கிறிஸ்துவை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு வழி செய்கிறவர். நீங்க வளரலாம். இந்த உலகத்தின் பாதையில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒரே இடம் இயேசு கிறிஸ்து என்றதான கல்வாரி சிலுவை மாத்திரமே. கல்வாரி சிலுவை தியானிக்கிறவர்கள் நீங்கள் வளர முடியும். கிறிஸ்துவின் அண்டையில் இருக்கிறவர்களுக்கான வளர்ச்சியை கர்த்தர் தருகிறார். 4 காரியங்கள் கிறிஸ்துக்குள்ள ஒரு மனிதனை வளர செய்யலாம். அந்த வேத வசனங்களுக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கிறிஸ்துக்குள்ளான வளர்ச்சியை குறித்து வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சபையில் இருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இதுவரையில் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கலாம், உலக மேன்மைகளை அறிந்திருக்கலாம், வேலையை அறிந்திருக்கலாம், பணத்தை அறிந்திருக்கலாம். ஆனால் அப்படியே வருகையில கிருபையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆனால் சபை வளர வேண்டிய விதம் வசனத்திலே அது வளர வேண்டும். வசனத்திலே அது தேர் இருக்க வேண்டும். கொலேசியரில் நாம் படிக்கிறோம் வசனம் அதனால தான் போட்டப்பட்டிருக்கிறது. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 1:28, கொலேசியர் 1:28 வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடு நாம் உபதேசம் பண்ணுகிறோம். ஒரு மனிதனை கிறிஸ்து இயேசுக்குள்ளே வளர்கிறதான வளர்ச்சி தேறினவனாய் நிறுத்துவதற்கு தான் இந்த உபதேசம், இந்த சத்திய வசனங்கள் அவங்களுக்கு போதிக்கப்படுகிறது. நீங்கள் பலவிதமான ஜனங்க பல மதங்களை பலவிதமான இடங்களை தேடி ஓடுறாங்க. அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை. காரணம், அவங்களுக்கு இப்படிப்பட்டதான சத்தியமோ இப்படிப்பட்டதான உண்மையான வெளிப்பாடுகள் அவங்களுக்கு இல்லை. மனுஷன் போதிக்கிற வார்த்தைகளை, மனுஷன் சொல்கிற சத்தியத்தை கேட்டுக்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறபடியால் அவங்க வளர முடியலை. ஆனால் கர்த்தருக்குள்ளே வளர்ச்சி என்பது சத்திய வசனங்களே அவர்களை தேறினதான அனுபவம். தீமோத்தேயுல வாசிக்கும் போது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவன் ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் தேறினனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக நிறுத்தும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்தலுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதாய் படிக்கிறோம். வாசித்து பாருங்க. 1 தீமோத்தேயு வாசிங்க. வசனம் சொல்லி வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:16 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிதலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. ஒரு மனிதன் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதான உலக கலவலை, ஐஸ்வர்யம், உலகம், மாம்சம் இவைகளை ஜெயிப்பதற்கு, அவனை சீர்படுத்துவதற்கு, அவனை பண்படுத்துவதற்கு, அவனை கர்த்தருக்கு நேரான வளர்ச்சியில் தேறினாய் நிறுத்துவதற்கு இந்த வசனங்கள், இந்த வேத வார்த்தைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்துவதற்கும் அவனை கிறிஸ்து இயேசுக்குள்ள பூர்ணமான மனவாட்டியாய் நிறுத்துவதற்கு இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நான் உங்களை வசனத்தில் கண்டித்து சிச்சித்து இந்த வார்த்தைகள் படி ஜீவிங்க, வசனத்தை கேட்கலாக மாத்திரமல்ல அதன்படி செய்களாக இருங்கள் என்று வசனத்தை நாங்கள் போதிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? பாஸ்டர், வசனம் கேட்டுக்கிட்டு தான் வரோம், கை கொள்ள முடியல. நம்ம ஆட்கள் பாதி பேர் சொல்கிறோம், அந்த பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணார், இந்த பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணார், மார்க் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். 90, 80, 70, 10, 15. யாருக்கு மார்க் போட்டு என்ன பிரயோஜனம் இல்லை. வசனத்தை நீங்கள் கை கொண்டிருக்கீங்களா? ஒரு ஆள் என்கிட்ட வந்து சொல்லிச்சு, ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப சாஃப்டாக பிரசங்கம் பண்ணுறாரு, ரொம்ப ஆசீர்வாதமாக பிளெஸிங்காக பிரசங்கம் பண்ணுறாரு, நீங்கள் ரொம்ப டஃப்பாக போகிறீங்களே. நான் சொன்னேன், நீங்கள் டஃப்பாக பண்ணாலும் சரி, நீ ஸ்மூத்தாக பண்ணாலும் சரி, நீ மனம் மாறி ஜீவியத்தை கொண்டு வர வரையில் அந்த வசனம் வாழ்க்கையில் என்ன செய்யாது? கிரியை செய்யாது. யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை கேட்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது, செய்கிறவர்களாக இருக்கணும். தங்களை சொந்த சரீரத்தை கண்ணாடியில் கண்டு அந்த இடம் விட்டு அப்புறம் போகும்போது மறந்து போகிறது போல வசனத்தை கேட்டு நாம் என்ன செய்கிறோம்? மறந்து போகிறோம். போன வாரம் என்ன பிரசங்கம்? சுத்திகரி கூட்டில் என்ன பிரசங்கம்? பாஸ்டர் சொன்னாங்க, பிரசங்கம் பண்ணார், அது நோட்டில் எழுதி வச்சிருக்குது, ஆனால் எங்கே இல்லை? ஒரு செய்தியில் இன்னைக்கு நீங்கள் ஒரு பிரசங்கம் கேட்குறீங்க, அதில் எது வரணும்? ஒரு வார்த்தையாவது உங்களோட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்?
பேசுங்க. அதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீட்டை செலவு பண்ணி எல்லாத்தையும் செலவு பண்ணி இங்கே வாரீங்க. எதுக்கு? ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் நான் தரிசிக்கணும், அவரை பார்க்கணும். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு நீங்கள் வருவீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் மூலமாக என்ன பண்ணுவார்? பேசுவார். வசனங்கள் உங்களோட கூட பேசும். ஆண்டவர் பேசுறதுல பல விதம் இருக்குது. ஆண்டுக்குள்ள வளர்ச்சிக்கு பல காரியங்கள் இருக்குது. அதில் முதல் காரியம் கர்த்தருக்குள்ள வளர வேணுமானா வசனங்களை அதிகமாக படிக்கணும். நீங்கள் நம்ம ஆட்கள் பைபிளே படிக்கிறது கிடையாது. 66 புத்தகம் படிக்காத விசுவாசி எத்தனை இருப்பீங்கன்னு கேட்டால் கை தூக்க சொன்னால் இருப்பீங்க. ஆதி ஆமத்து பாத்தில் வெளிப்படுத்தல் இருக்குதா, வெளிப்படுத்தல் பக்கத்தில் ஆதி அகம் இருக்குதான் தெரியாமே பைபிளை போராட்டுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. சில சபைகளை உட்காந்து இன்னைக்கு கூட நம்பர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 1004வது பக்கத்தை எடுத்து படிங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அந்த சபையில் பைபிள் நாலேஜ் இருக்குது. இன்னும் அதிகமான விசுவாசிங்க இன்னும் பைபிள் எடுத்துட்டு வாங்க ஃபோனில் உட்காந்து பைபிள் தேடிக்கிட்டு இருக்காரு. நீ எப்படி பரலோகம் போயிட்டு வளருவ? அதனால தான் வளர்ச்சி இல்லை. அதனால தான் கிறிஸ்து இயேசுக்கு தேர்னாக வளர முடியலை. இந்த வேதாமத்தை நீங்கள் சுமந்தா வேதம் உங்களை சுமக்கும். வசனத்தை நீங்கள் நேசித்து பாருங்க, ஆண்டவர் இது மூலமாக எங்களோடு கூட இடைப்படுவார். நான் பல முறை துக்கப்பட்டு ஊழியத்தில் நெருக்கப்படுற நேரத்தில் நான் சொல்லுவேன், உபாசித்து தேவசமத்தில் உட்காரும் போது இந்த வசனம் தாங்க என்னை பலப்படுத்தி உயிர்ப்பிச்சிருக்குது. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது. இது ஜீவ அப்பம். வார்த்தை அவருடைய அப்பமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார், வார்த்தையாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாம்சம் வார்த்தையாய் வெளிப்பட்டது. யோவானின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அப்படி ஒரு வசனத்தை நாம் படிக்க கேட்கிறோம். யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் இருந்தவராய். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்படி? வார்த்தையானவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர்தான் கிறிஸ்து. அவரை படிக்க வேண்டுமானால், அவரை பற்றி புரிய வேண்டுமானால், அவருக்குள்ளே வளர வேண்டுமானால், கிறிஸ்துவை பற்றி ஏறி முன்னேறி கடந்து செல்ல வேண்டுமானால் இந்த வேத வசனங்களிலே மாத்திரமே நாம் வளர முடியும். அந்த வார்த்தை மாம்சமாகி வெளிப்பட்டது, அதுதான் கிறிஸ்து என்று வேதத்தில் படிக்கிறோம். நீ கிறிஸ்துவை குறித்து சரியான புரிதல் உங்களுக்கு வேண்டுமா? கிறிஸ்துவை சரியான விதத்தில் படித்து நீங்கள் அதுக்குள்ளே வளர வேண்டுமா? நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. வேத வசனத்தை இன்னும் அதிகமாக நேசித்து அதிலே தியானிக்க பழகணும். இது உங்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வளர செய்யும். இரண்டாவது, கிறிஸ்து இயேசுக்குள்ள வளர செய்கிறது என்ன? வேத வசனத்தை பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 41:22 வேகமா படிங்க, நேரம் இல்லை. எகிப்தின் ராஜாவாகிய மனுஷன் கண்டதான ஒரு சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் குறித்து இந்த 41ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க கேட்கிறோம். வளர்ச்சி என்பது கதிர்கள் வளர்ந்தது என்பதை நாம் இப்படி எடுத்துக்கொள்வோம். சொப்பனங்களும் தரிசனங்களும் ஒரு மனிதனை கர்த்தருக்கு நேராக வளர செய்கிறது. யோசேப்பு சிறுமைப்பட்டான், யோசேப்பு அடிமைப்பட்டான், யோசேப்பு விற்கப்பட்டான், யோசேப்பு பழித்தீர்க்கப்பட்டான், யோசேப்பு சிறையில் காணப்பட்டான். ஆனால் அவன் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது அவனுடைய தரிசனங்களும் சொப்பனங்களும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நேராக வளர்வது என்பது அவரிடத்திலிருந்து பெறுகிறதான தரிசனங்களும் சொப்பனங்களும் வார்த்தைகளுமே. இன்னைக்கு பாருங்க, நம்ம தரிசனத்தை சரியா பெற முடியல, வெளிப்பாடு பெற முடியல, சொப்பனங்கள் பெற முடியல. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த 3 அனுபவம் வேணும். தரிசனம் வேணும், வெளிப்பாடு வேணும், சொப்பனம் வேணும். இது உங்களுக்குள்ள வருமானா கிறிஸ்துக்குள்ள வளர்த்துக்கிட்டே போவோம். நீங்க பாவம் செய்யும் போது ஒரு சொப்பனம் வரும், மகனே இந்த பாவத்தை நீ செய்திருக்கிற, இந்த காரியத்தை நீ தவறு இருக்கிற. யோசேப்பின் உயர்வுக்கு காரணம் அவனுக்குள்ள இருந்ததான வரமாகிய தரிசனங்களும் சொப்பனங்களும் வியாக்கியானம் பண்ணுகிற கிருபைகளும். தானியேலுடைய உயர்வுக்கு காரணமாக இருந்தது என்ன? தரிசனங்களும் சொப்பனங்களும் தேவனுக்குள்ளதான வேத்திரம் பண்ணுகிறதான அந்த கிருபை இருந்தது. நாம் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டுமானால் நமக்குள்ளே ஒரு நல்ல ஆவி தேவைப்படுகிறது. அது வெளிப்பாடுகள், தரிசனங்கள், சொப்பனங்கள் இவைகளை பார்ப்பது. நான் சிலருக்கு ஜாம் பண்ணும்போது பிரத்யட்சமாக ஆண்டவர் அவங்க பேரை சொல்லுவார். பர்டிகுலர் ஆள், யார் பிரச்சனை என்ன ஏதுன்றத பேரோட சொல்லுவார். பர்டிகுலர் பேரில் இந்த இடத்துல இந்த ஆள் இப்படி இருப்பார், இவங்க இப்படி செய்வார்னு கர்த்தர் என்ன செய்கிறாரு சொல்கிறாருங்க. இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவிக்கிறாரு. நீங்கள் அந்த ஸ்டேஜுக்கு இந்த சபை வளரணும். நீங்கள் ஜாம் பண்ணால் சொல்லணும், பர்டிகுலரில் ஒரு ஆள், நமக்கு ப்ராப்ளம் உள்ள ஆள் எங்கே இருக்கிறான்றதை கர்த்தர் சொல்லணும். அதுதான் ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சி. குருட்டாட்டமாக ஜாம் பண்ணிக்கிட்டு என்ன ஜாம் பண்ணுறோம், அதுக்கு ஜாம் பண்ணுறோம், ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் நம்ம இன்னும் குள்ளமாக இருக்கிறோம், வளர்ச்சி அடையலை, கிறிஸ்து இயேசுக்குள்ள வளரலன்னு அதிகம் வளரன்னு அர்த்தம். ஒரு பாஸ்ட்டுக்காக நாங்கள் ஜாம் பண்ணோம் மலையில், சகோதரர்லாம் கூட இருந்தாங்க, சாட்சி கேட்டு பாருங்க. அந்த பாஸ்டர் எங்கேயோ இருக்கிறார், நான் அவரை பார்த்தது கிடையாது, அவரை கேட்டது கிடையாது. ஃபோனில் நான் இப்போ அவருக்கு ஜாம் பண்ணுறேன். ஜாம் பண்ணால் அவர் வீடு, சர்ச்சு, யார் சூனியம் பண்ணியிருக்கிறா, எந்த இடத்துல பிரச்சனை, சபை ஏன் கட்ட முடியல, எங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது, இப்போ ஏன் அவர் வீட்டில் இருக்கார், எல்லாத்தையும் ஆண்டு இங்கேருந்து காட்டுறாரு. நான் கேட்குறேன், உங்கள் வீட்டுக்கு பின்னாடி காம்பவுண்டு உடஞ்சிருக்குது, நீங்கள் காம்பவுண்டு போட்டதுனால பக்கத்தில் இருக்கிறவன் வந்து உங்களுக்கு செய்வனை பண்ணி வச்சான், உங்கள் அம்மா அதனால செத்து போச்சு, இப்போ உங்களுக்கு சிக்னஸ் வந்து படிக்க வச்சு சாவுக்கு கொண்டு வரான், இதனால தான் நீங்கள் பிரச்சனையாகி மெண்டல் ஆகிருக்கிறீங்க. அவர் ஃபோன்லேயே ஓன் ஆள ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அவர் ரெக்கார்டு யாருக்குமே என்ன இல்லை,
சொன்ன நபருக்கும் தெரியாது, அவர் என்கிட்ட கனெக்ட் பண்ண ஆளுக்கும் அவரை பற்றி தெரியாது. அவர் ஏதோ ஒரு மனுஷன் ஜாம் பண்ணுவான் அப்படின்னு கனெக்ட் பண்ணி விட்டார தவிர அவருக்கு அவரை பற்றி அகராதி தெரியாது. எனக்கு சுத்தமாக அவரை பற்றி தெரியாது. அவர் வாலாஜாபாத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார், காஞ்சிபுரம் பகுதியில். நான் இது வரைக்கும் அவர் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனுடைய டீட்டெயில்ஸை கர்த்தர் என்ன செய்கிறாரு, நமக்கு வெளிப்படையாய் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் வெளியரங்கமாக்குறவர். மோசேக்கு எதை செய்ய போறோம் அதை வெளிப்படுத்துவார். ஆபிரகாமுக்கு நான் செய்ய போவதை மறைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உண்மையாய் கர்த்தரை தரிசிக்கிற அனுபவம் உள்ளவர்களாய் அவரை பார்க்க வகை தேடுகிற ஒவ்வொருவரும் வளர்ந்து ஓங்குவதற்காக தரிசனங்களை சொப்பனங்களை வெளிப்படுத்தலை கர்த்தர் தருகிறார். நீங்க ஜெபிச்சா கர்த்தர் உங்களோட கூட பேசுறார். அதான் வளர்ச்சி. வளர்ந்துருக்கீங்களா? கர்த்தர் உங்களோட பேசுறாரா? நீங்க மட்டும் ஜாம் உட்கார்றது வளர்ச்சி அல்ல. இன்னும் நாம் அந்த ஸ்டேஜுக்கு வரணும். காத்துருங்க. தேவ சமூகத்தில் மணிக்கணக்காக உட்காருங்க. ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே உண்மை தரிசிக்கணும், ஒரு சொப்பனம் தாங்க, ஒரு தரிசனம் தாங்க, இந்த ஜபத்தில் ஒரு வார்த்தையை தாங்க, இப்படி கேட்டு பழகுங்க. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வளர்ந்தோங்கிற அனுபவம். இதுதான் நீங்கள் காட்டத்தி மரமாக கிறிஸ்து இயேசுவை பிடிச்சு வளர்ற அனுபவம். இதுதான் கர்த்தரை தரிசிக்கிறதுக்கான பாதை. இவர்கள் கர்த்தருடைய வருகையில தரிசிப்பார்கள். ஏன்னா பூமியில் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தை தரிசித்தவங்க பரலோகத்தில் நித்திய காலமாக அவருடைய வீட்டில் தரிசிப்பாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இங்கேயும் அவரை தரிசிக்க முடியல, வீட்லேயும் தரிசிக்க முடியல. ஆனால் ஒரு எண்ணம் இருக்குது. என்னென்ன? பரலோகத்தில் மட்டும் போய் தரிசிப்போம். அதுதான் தவறான எண்ணம். அதெல்லாம் வளர்ச்சி முடியல, வளர முடியல. நீங்கள் மற்ற சபைகளை போங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ வளருன்னு சொல்ல மாட்டான், தரிசின்னு சொல்ல மாட்டான், வந்தியா போனியா காணிக்கு கொடுத்தியா போயிட்டே இருக்கு. மெம்பர்ஷிப் சபை இந்த சபை இல்லை. எல்லாம் விளங்கி கொள்ளுங்க. தேவன் நம்மை அழைத்திருக்கிற நோக்கமும் மெம்பர்ஷிப்புக்காக இல்லை. அவரை முகமுகமாய் இங்கே தரிசிக்கணும், அவரை பரலோகத்தில் முகமுகமாய் அங்கே தரிசிக்கணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் வந்தால் தான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறீங்க, வளர்ச்சி அடைந்திருக்கிறதுக்கு அர்த்தம். மூன்றாவது காரியத்தை வாசிக்கும் போது 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீதின் குடும்பம் வர வர பலத்து காணப்பட்டார்கள். 2 சாமுவேல் 3:1 சொல்லப்பட்டது. அவன் வர வர பலத்தானான், வளர்ந்து கொண்டே வந்தான். யாரு? தாவீதை குறித்து சொல்லப்பட்டது. இவனுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரோடு யுத்தம் பண்ணுவது. நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு எல்லாவற்றையும் ஜெயித்தால் ஒழிய வளர முடியாது. பிசாசு நெருக்கிட்டே வருவான், போராட்டங்களை கொண்டு வந்துகிட்டே இருப்பான், உங்களுக்கு விரோதமா மனுஷனை எழுப்பிக்கிட்டே இருப்பான், சொந்த பிள்ளைகளை குடும்பத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் சத்துருக்களை கொண்டு வந்துகிட்டே இருப்பான். ஆனால் நீங்க எப்படி ஜெயிக்கணும்னு கேட்டா, ஆவியினாலே மாம்சத்தின் வல்லமையில அழிப்பீர்களானால் நீங்க ஜெயிக்கலாம். மாம்சத்தினாலே ஆவியை தோற்கடிக்கிற கூட்டம் நாம அல்ல, மாம்சீகத்தை ஆவியினாலே அழிக்கிற ஜெயிக்கிற கூட்டமாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எபேசியர் 6 அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியது அல்ல. நாம அரண்களை நிர்மலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ள ஆயுதங்களை தரித்திருக்கிறோம். அதுதான் பரிசுத்த ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயத்தை எடுக்கிறவர்கள் நாம். இவனுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? கோலியாத் என்ற ஒரு பெரிய மனிதன் இருந்தான். அந்த மனிதன் இஸ்ரவேல் ஜனத்தை, சமஸ்த இஸ்ரவேலை 40 நாட்களுக்கு மேலாக பயமுறுத்தி வந்தான். ஆனால் ஒரே ஒரு தாவீது இயேசுவின் நாமத்தில், கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய காயத்தை கொண்டு அடித்தான். கோலியாத்து கீழே விழுந்தான். அதுதான் அவனுடைய வளர்ச்சியின் முதல் படி. நாம் வளர வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் சத்துருக்களை ஜெயிக்க பழகணும். ஆவியினாலே சரித்து செய்கைகளை அழிக்கணும். ஒரு மனுஷனுக்கு பல ரூபத்தில் போராட்டம் வருது. உலகம், மாமிசம், பிசாசு. இந்த ஆங்கிளில் தான் ஒரு கத்தோலிக்க பிள்ளைகளுக்கு போராட்டம் வரும். உலகம்னா என்ன? உலக கவலை, உலக தேவை, நெருக்கம். மாம்சம்னா என்ன? பிள்ளைக, குடும்பம், சொந்தம், பந்தம், இப்படிலாம் போராட்டம் வருது. அடுத்து பிசாசு நேர்முகமாக வரமாட்டான். செய்வினை, மாந்திரிகம், பிசாசு, ஏவலு, உரி சொல்லுதல், ஆவி, விக்கிரகம், ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மனுஷனோடு பிசாசும் போராடுகிறான். இந்த 3 போராட்டங்களை ஜெயிப்பதற்கான ஆயுதம் பரிசுத்த ஆவியினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பெயர் ஆவியின் பட்டயம். அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அதனாலே வளரலாம். எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம மாம்சத்தோடு போராடல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், துரைதனங்களோடும், அதிகாரங்களோடும், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதை ஜெயிப்பதற்காக நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு ஆவியினாலே அவைகளை ஜெயிக்க வேண்டும். உலகத்தில் இருந்தாலும் ஒரு பரிசுத்த ஆவியின் வல்லமை பெற்றவர்கள் இதை ஜெயிப்பதற்கான ஒரு ஜப ஆவி வேண்டும். 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி. நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது, அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். மத்தேயு 3:11 சொல்லப்பட்டுகிறது, ஜலத்தினால் மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் நாம் ஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும். இது வரைக்கும் நீங்க ஞானஸ்தானத்தில் தண்ணீரில் மூழ்கி எடுத்துருக்கலாம். நீங்க வளரணும்னா பரிசுத்த ஆவிக்குள்ள வளரணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வளர செய்வார். எங்களுக்கு விரோதமாக இருக்கிற யுத்தங்களை நீங்க ஜெயித்து வளர்ந்துகிட்டே வரலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கேட்டா பாதி பேர் கை தூக்குவீங்க. பரிசுத்த ஆவியின்படி அனுபவம் உங்களுக்கு இருக்குதான்னு கேட்டா இல்லைன்னு நாம சொல்லுவோம்.
ஆனால் நமக்குள்ள இன்னைக்கு கர்த்தர் சொல்வது பரிசுத்த ஆவியினால போராட்டங்களை யுத்தங்களை நீங்கள் ஜெயிக்கணும். யுத்தம் இல்லைன்னு இல்லை, யுத்த களத்தில் நின்று நீங்கள் ஜெயிக்கணும். யுத்தம் நீங்கள் செய்யலை, நீங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்குறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்காக எழுந்தருளி அவர் யுத்தம் பண்ணுவார். உங்கள் பலவீனத்தில் உங்களுக்காக உதவி செய்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பலவீனத்தில் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்வாராம். உங்கள் பலவீனம் தெரியும், உங்கள் போராட்டம் தெரியும், நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் ஒரு ஆயுதம் இருக்குது, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் வளர்ச்சி அடைந்த யுத்தங்களை நீங்கள் ஜெயிக்கலாம். இப்போ மூன்றாவது, பரிசுத்த ஆவிக்குள்ளே நீங்கள் பலப்பட்டு யுத்தங்களை ஜெயிப்பது உங்களை கர்த்தருக்குள்ளே வளர செய்யும். நான்காவது காரியத்தை வாசிக்கும் போது லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்களை வாசிக்கும் போது, லூக்காவின் புஸ்தகம் 2 இயேசுவானவருடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? தாய் தகப்பனுக்கு, கொடுக்கப்பட்டவர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு சரியான ஒரு கீழ்ப்படிதல். நீங்கள் சபையில் வளரணும், ஆவிக்குரிய ரீதியில் முன்னேறணும்னா ஒரு நல்ல ஆயுதம் இருக்குது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்து சொந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார். நீங்கள் அநேக பிள்ளைகள் சொந்த தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமர் 1:30, சபையாருக்கு ஊழியக்காருக்கு கீழ்ப்படிதில்லை. ஊழியக்கார் சொல்றாரு, இப்படி நில்லு, சபைக்கு வா, கூட்டத்துக்கு வா, என்ன வார்த்தை என்ன செய்யல? கீழ்ப்படிதில்லை. கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் மேலே தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. இன்னைக்கு கீழ்ப்படிதல் உங்களுக்கு தேவை. நீங்கள் எவ்வளோ பலி செலுத்தலாம், எவ்வளோ காணிக்கை செலுத்தலாம், எவ்வளோ அழலாம், உவாசிக்கலாம், ஜெபிக்கலாம், புரளலாம், சாம்பல் உட்காரலாம், ரட்டு உடுத்தலாம். ஆனால் தேவன் முதலாவது எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இருந்தால் நீங்கள் செவி கொடுக்க முடியும். கீழ்ப்படிதல் இருந்தால் நீங்கள் தாழ்மையை கொண்டு வருவீங்க. கீழ்ப்படிதல் தான் தேவனை நீங்கள் தரிசிக்கலாம். தேவன் நம்மில் எதிர்பார்ப்பது பலியை அல்ல, கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். வேத வசனத்தை பார்க்கும்போது பலியை அல்ல, அவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். 1 சாமுவேல் 15:22 வாசிக்கும் போது, பலியை அல்ல, அவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். சவுல் நினைச்சான், இந்த பலி செலுத்திட்டா போதும், கர்த்தர் வந்து நம்மளை ஆசீர்வதிச்சிருவாரு, இந்த காணிக்கை செலுத்திட்டா போதும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவாரு, அப்படி இப்படின்னு அவன் நினைச்சான். ஆனால் கர்த்தர் சொன்னது, முதல்ல சத்திய வசனங்களுக்கு, ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு, ஆசாரியனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். ஹல்லேலூயா. தேவன் நம்மிலே எதிர்பார்ப்பது செவி கொடுப்பதற்கு முதல் படி கீழ்ப்படிதல். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம், ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் என்ன நினைச்சிருக்கீங்க, நான் கீழ்ப்படிக்கிறதால தான் காணிக்கையை கொடுக்குறேன், கீழ்ப்படிக்கிறதால தான் சபைக்கு வரேன் அப்படின்னு நாம் நினைச்சிருக்கிறோம். ஒரு மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான் என்பது எதை வச்சு தீர்மானிக்கலாம்னா, வசனத்துக்கு, ஊழியக்காரர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுத்தி நடப்பாங்க. சொன்ன மாதிரி நிற்பாங்க. அப்படி நிற்கிற சபையாக இருந்தால் இந்நேரம் நம்ம வளர்ந்துருக்கலாம். ஆனால் நம்மளுக்குள்ளே சிலருக்குள்ள என்ன இல்லைன்னா, எண்ணெய் இல்லை. அதனால தான் அந்த 5 கணிகை என்ன பண்ணிட்டாங்க, கீழ்ப்படிதல் இல்லாதனால தான் எண்ணெய் இல்லை. நீங்கள் நம்ம பாதிக்கு எண்ணெய் இல்லை, கீழ்ப்படிவதற்கான எண்ணமும் இல்லை. தேவ சபைக்கு வரும்போது நம்ம கீழ்ப்படிதலை பெற்றுக்கொள்ளணும். பெற்றாருக்கு கீழ்ப்படியணும், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். எபேசியர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள். இது சபையில் உங்களுக்கு ஒரு பெற்றாரு கொடுத்துருக்கிறார், ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு நீ என்ன செய்யணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு கீழ்ப்படியாமல் சிலது வந்து சொந்தமாக ஓடுது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? காட்டு கழுது. அதுக்கு என்ன இல்லை, கடிவாளம் இல்லை, கண்ட்ரோல் இல்லை. அது எங்கே வேணா போகும், காட்டுக்கும் போகும், வீட்டுக்கும் போகும், சுத்தம் அலையும். ஆனால் நமக்கு ஒரு கீழ்ப்படுதல் இருக்குமானா, நம்ம இப்படி தான் நடக்கணுன்ற வேத சட்டத்தின்படி நடப்போம். மனைவிகள் வந்து சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும். நீங்கள் நிறைய மனைவிகளை குடும்பத்தில் கீழ்ப்படுதல் இல்லாமல் தான் பிரச்சனை, டைவர்ஸ் வரைக்கும் போகுது, சண்டை வரைக்கும் போகுது. வேத வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. யாருக்கு கீழ்ப்படியணும்?
உங்கள் புருஷர்கள்லாம் கீழ்ப்படுகிறீங்களா? அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார், அதெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா இருக்க முடியும். அப்படி இல்லை, சொந்த புருஷருக்கு முதல்ல என்ன செய்ய, அப்புறம் கத்தர்கிட்ட வா ஜோமன்னு. அப்படியா இருக்கிறாங்க? பல குடும்பத்தில் பாவம் வீட்டுக்காரர் ஏன்டா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. சண்டைக்காரையோட ஒரு வீட்டில் இருப்பதை பார்க்கலாம், ஒரு மூலையிலே இருந்துக்கலாம். இல்லைன்னா வனாந்தரத்துக்கு அது போய் தலைமறை வாயிறான்னு தான் பல குடும்பத்தில் இருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் இது கையில் ஒரு வாயை சாப்பிட்றதுக்கு பதிலாக ரோட்டில் எங்கேயாவது சாப்பிட்டு படுத்துடலாம் அப்படி கூட வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த பூமியில் தான் சொல்கிறேன், நான் வந்து வேறு கிரகத்தை பற்றி பேசலை, இந்த பூமியில் வாழ்கிற மனுஷனை பற்றி தான் நான் பேசிக்கிட்டு வரேன். மனைவிகள் யார் கீழ்ப்படியணும்? புருஷனுக்கு, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும், வேற புருஷனுக்கு இல்லை. புருஷன்னா ஆண்கள், புருஷனுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஒன்று ஆண்கள், ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டுக்குது, உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கணவன்மார். அப்படிதான் எழுதுக்கு. நான் தப்பா நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா படிங்க பாப்பா 5:22. யார் புருஷன்? அது என்ன சொந்தம் ஒன்று இருக்குது, சொந்தம் இல்லாத ஒன்று இருக்குது போல சிலருக்கு. சொந்த புருஷருக்கு என்ன செய்யணும்? நான் மாட்டில் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி கிடையாது. வேலையில் மேலே இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரு, அக்கத்து வீட்டுக்காரு, அண்ணன் சொல்லிட்டாரு, பெரியப்பன் சொல்லிட்டான், சித்தப்பன் சொல்லிட்டான், அந்த புருஷன் கீழ்ப்படிப்பாங்க. ஆனால் முதல்ல யாரு கீழ்ப்படி? முதல்ல இங்கே கீழ்ப்படி. ஏன்னா அதுதான் சரீரத்தினுடைய தலை. அதுக்கு கீழ்ப்படியாமல் தலையில்லாமல் ஆடிக்கிட்டா என்ன அர்த்தம்? தலையில்லாத உருவத்துக்கு பேர் என்ன? அப்படி தான் அலைஞ்சிட்டு இருக்கிறோம், வழி தெரியாமல், மார்க்கம் தெரியாமல். அதுக்கு என்ன தெரியாது? தலையில்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பார்வை தெரியுமா? அது வாழ்க்கை தெரியுமா? அது நடக்க தெரியுமா? தெரியாது. அதுக்கு என்ன இல்லை. இப்படி தான் குடும்பத்துக்கு பல தலையே இல்லை, எல்லாமே அது எதுக்கு தலை எடுத்துக்குது. பாஸ்டர் சொல்லுவார், அது எதுக்கு தலை எடுத்துக்குது. அது எதுக்கு தலை எடுத்த வீட்டில் என்ன நடக்கும்? தகராறு தான் நடக்கும். தலை அது எதுக்கு எடுத்தா என்ன நடக்கும்? பிரச்சனை, தகராறு, பிரச்சனை, போராட்டம் வரும். அப்புறம் அழ வேண்டியதுதான். இனி அழ வேண்டாம்னு பாட்டு பாடலாமே தவிர, ஆனால் அழ என்ன பண்ணாது, ஓயாது. ஏன்னா என்ன பண்ண முடியல, கீழ்ப்படிய முடியலை. வசனம் சொல்லப்படுது, ஊழியக்காருக்கு கீழ்ப்படியணும், பெற்றார் ஆகிய சபையாருக்கு கீழ்ப்படியணும், கொடுக்கப்பட்ட பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கணவருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அது நியாயம், அது வேதத்தின் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி கீழ்ப்படிந்து பாருங்க, குடும்பம் ரொம்ப ஸ்மூத்தாக சமாதானமாக போகும், யாருக்கு எந்த ப்ராப்ளமே வராது. ஆனால் அங்கே தான் என்ன இருக்குது, பிசாசு சொல்கிறான், அவருக்கு நீ என்ன செய்யாத, கீழ்ப்படிஞ்சிடாத. ஆமாம், கீழ்ப்படிஞ்சிட்டா சமாதானமாக போயிடும். 2 பேரும் எப்படி சண்டை போட்டுன்னு உங்களை சமாதானத்தை கெடுக்கிறது, 2 பேரும் முட்டிக்கிட்டே வாங்க, நீயா நானா. அப்படி ஒரு காம்படிஷன் நம்ம சபையில் ஒரு நாள் வைக்கலான்னு இருக்கிறேன். யாரெல்லாம் அப்படி ஃபைட் பண்ணுறீங்க வாங்க, நீயா நானா மாதிரி ஒரு சண்டையை வச்சு ஃபைட்டுகளை கொண்டு வரலான்னு இருக்கிறேன். அப்போ தான் தெரியும் உண்மையான யாரெல்லாம் சண்டையில் மல்யுத்த வீரர்கள். எபேசியர் 5:24 வாசிக்கும் போது, சபையானது கிறிஸ்துக்குள் கீழ்ப்படுகிறது போல மனைவிகளோ எப்படி கீழ்ப்படியணுமா? கிறிஸ்துக்கு பயப்படுறோம், அது கூட சிலருக்கு இல்லை. கிறிஸ்துக்கு உண்மையாக கீழ்ப்படிந்தீங்கன்னா சொந்த புருஷருக்கு என்ன செய்யலாமா? வரல பாருங்க, சொந்த புருஷருக்கும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் கீழ்ப்படுவீர்களா இருப்பீங்கன்னா உங்கள் சொந்த குடும்பத்தில் உங்களுக்கு கொடுத்த சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படுவீங்க. வசனம் சொல்லப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. 1 பேதுரு 5:5 வாசிக்கும் போது, வேகமாக வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் வளர்றதுக்கான வழியை சொல்லி, அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். ஒவ்வொருக்கொருவர் கீழ்ப்படியணும். இன்னைக்கு பாருங்க, கீழ்ப்படியல வரல. அவங்க என்ன சொல்றது, இவர் என்ன எனக்கு சொல்றது, அவர் என்ன பெரிய ஆளா, இப்படிலாம் போய் அடிப்பட்டவங்கள சொல்லிக்கிட்டே வந்தேன். நான் சொன்னேனே, ஒரு நாள் ஜபம் நடந்துகிட்டு இருந்துச்சு மலையில, கவனிங்க. ஒரு நாள் மலையில ஜபம் பண்ணிட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் சொல்றேன் சீக்கிரம் இறங்கி போயிடலாம், மழை வரப்போகுது, ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்றேன். ஜபம் முடிஞ்சிச்சு. அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்கள் இங்கே உட்காந்து என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரோம் நாங்கள். நான் சொன்னேன், இல்லை போயிடுவோம், ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் இறக்கி விட்டேன், எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. அவங்க சேஃபாக குகையில் உட்காந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் மேலே உட்காந்துருக்குறோம். அந்த ஆவிங்க வந்து அந்த மாதிரி ஆவி, அது கொஞ்சம் பெரிய சத்தியம் ரொம்ப தெரிஞ்சவங்க, தெளிஞ்ச புத்தி உள்ளவர்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம இங்கே உட்காருவோம், ஜாம் பண்ணுவோம். நான் சொன்னேன், நீ ஜாம் பண்ணு, கீழே வந்து கூட என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அங்கேருந்து இறங்க முடியாது, நைட்டு 12-1 ஆயிடுச்சு. தப்பி விழுந்தனா தூக்க கூட ஆள் வரமாட்டான். அது இருக்கும், எப்படி 100 அடிக்கு மேலே இருக்கும். மழை புச்சிச்சு பாருங்க, ஒரே செகண்ட் அடி 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 நடிக்குது, சூறாவளி மாதிரி. நான் சொன்னனே என் பேச்சை கீழ்ப்படிஞ்சியா. அந்த கீழ்ப்படியாமல் ஒரு ஆள் இருந்தார் பாருங்க, மேலேருந்து இறங்கினார், கால் வலிக்கு ஒரு 30 அடி சரன்னு கீழே தரைச்சிட்டு வந்துட்டார். ஏதாவது ஒரு பாறையில் அடிபட்டு இருந்தால் அன்னையோட அவருக்கு அடக்காரம் தான் நடந்திருக்கும். கத்தர் தான் காப்பாற்றினார். எதனாலுங்க? கீழ்ப்படியாதனால். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காருடைய வார்த்தையை கனம் பண்ணி கீழ்ப்படிந்தீங்கன்னா, மனத்தாழ்மையை தரித்து கொண்டா தேவன் உங்களை வளர செய்வார், உயர்த்துவார். கொடுக்கப்பட்ட பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னு சொன்னால் தாயின் தகப்பனை கனம் பண்ணுறவனுடைய ஆயுசு நாட்கள் பெருகும், அவன் வளர்ந்து கொண்டே போகலாம்.
தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. தள்ளுறதே அது 2 தான். அதெல்லாம் கேட்க முடியாது, வயசாகி போச்சு, எங்கன்னா ஓரம் போடு, முடிஞ்சால் சோறு போடு, முடியலன்னா எங்கன்னா எடுத்துகிட்டு போய் எங்கன்னா போட்டுரு. இப்படி போட்டுக்கிட்டே வந்தேன்னா கடைசியில் உனக்கும் அதே தான் போடுவாங்க. ஒரு பையன், பாஸ்டர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு பையன், இந்த கதையை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு பையன் வீட்டில் இருந்தான, சின்ன பையன். அவங்க அம்மா வெளியே உட்கார வச்சு டெய்லி ஒரு தட்டில் என்ன பண்ண, வேறு தட்டில், அவங்க கொஞ்சம் வியாதியஸ்தர், சாப்பாடு போட்டே வந்தாங்களாம். ஒரு நாள் அந்த தட்டை காணலை. அவங்க அப்பா கேட்குறா, ஏப்பா இந்த தட்டு ஒன்று பாட்டிக்கு வச்சுருந்தமே எங்கே காணலை? அதுக்கு அவன் சொல்கிறான், தட்டு நான் தான் வச்சுருக்கிறேன். ஏன்டா பாட்டிக்கு போட்டு தட்டு ஏன்டா உள்ளே கொண்டு வந்து வச்ச? அது அவங்களுக்கு இல்லைடா போடணும், நீ ஏன் கொண்டு வந்து உள்ளே வச்ச அப்படின்னு கேட்குறதுக்கு அவன் சொன்னான், நாளைக்கு இதுதான் யாருக்கு, நீ எதை விதைக்கிறியோ அதே தான் இருக்கணும். நீ சோறு போட்டால் உனக்கு சோறு கிடைக்கும், எதுவுமே போடலைன்னா உனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் இந்த காலத்தில் அவனுக்கே சோறு இல்லாதனால உனக்கும் சோறு இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுண்டாவதாக. வளர வேண்டுமானால் கீழ்ப்படிய வேணும். வசனம் அதைத்தான் நமக்கு போதிக்கிறது. கீழ்ப்படிதல் இருந்தாலும் வளரலாம். தாய் தகப்பன்மார்க்கு இயேசு கீழ்ப்படிதனால வளர்ந்தார், ஆவியிலே வளர்ந்தார், விருத்தி அடைந்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், பெற்றாருக்கு கீழ்ப்படியணும், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும், சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியணும். இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா, இந்த 4 காரியங்கள் செய்கிறவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வளரலாம். இது வரைக்கும் நான் நீங்கள் எப்படி வளரலாம் என்ற காட்டத்தி மரத்தில் எப்படி ஏறி வளர்ந்த அனுபவத்தை கொடுத்து நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன். அடுத்து என்ன நடந்தது? காட்டத்தி மரத்தில் அவன் ஏறினான். இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து, சகேவே இங்கே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், தங்க போகிறேன். அவனுக்கு தாங்க முடியல. இன்னைக்கு நான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயங்களை, நம்முடைய குடும்பத்தில் தங்க வேண்டுமானால் நீங்கள் அவரை பார்க்க வகை தேடணும். நீங்கள் குள்ளம் வளர்ச்சி அடையலைன்ற மனநிலைமையில் இருந்து கர்த்தருக்குள்ளே வளர்வீர்களானால் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் பிரவேசிப்பார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வருவார். உங்கள் தேவைகளில் கர்த்தர் வருவார். உங்களோடு கூட அவர் பிரவேசிப்பார். நீங்களும் அவரும் போஜனம் பண்ணலாம், அவரை நீங்கள் பிரவேசிக்கலாம். வந்த உடனே, இந்த சத்தியத்தில் வளர்ச்சி அடைந்த உடனே அவன் மனநிலைமையே மாற்றப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு மனநிலைமை வேற மாதிரி இருந்திருக்கலாம். நம்ம பணம், பொருள், உலகம், தேவை, வீடு இதுதான் நினச்சிருக்கலாம். ஆனால் இயேசு அந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் மைண்டு, மனநிலை முற்றிலுமாய் மாற்றப்பட்டது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு வர விரும்புகிறார். 19 வாசிக்கும் போது 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னுக்கிறான்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது வரைக்கும் அவனுக்கு தெரியல இது பாவம்னு. இது வரைக்கும் தெரியல ஒரு மனுஷனை ஏமாற்றி பணத்தை இப்படி வட்டிக்கு வாங்குறோமே, ஏமாற்றுகிறோமே என்று அவனுக்கு தெரியல. ஆனா இப்போ அவனுக்கு கண் தெளிந்தது, வளர்ந்து விட்டான், தேவனுக்குள்ளே பற்றி கொண்டான். இப்போ அவன் இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமானதுனால, கர்த்தருடைய வருகையில சந்திப்போம் என்ற நிச்சயமுடன் வளர்ந்ததுனால அவனுக்கு புரிந்தது, இனி நாம் பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை நாம் அறிக்கையிட்டு விட்டுடுவோம். பிரியமானவர்களே, இந்த திருவிருந்து எடுக்கிற நீங்க ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. கர்த்தருக்குள்ளே வளர்வது என்பது பாவத்தை விட்டு ஓய்ந்து வாழ்கிற வாழ்க்கை. ஒருவனிடத்தில் நான் வாங்கியிருந்தான், அவனுக்கு நான் நாளத்தனியாய் திரும்பி கொடுக்கிறேன். இது யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கும் போது இது கர்த்தர்கள் கொடுத்ததான பிரமாணங்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நேரமில்ல வேகமா வாசிங்க. 22:1. லேவியராகமம் 6:5 கூட ஒருத்தர் வாசிங்க. நேரமில்ல வேகமா வாசிக்கணும். 6:5 நான் வசனங்களை மாத்திர சொல்றேன், நேரம் இல்லாதனால. 6:5. பொய்யானையிட்டு சம்பாதித்த பொருளையும் திரும்ப கொடுக்க கடவன், அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அவனுக்கு படிச்சிருந்தான். நியாயப்பிரமாணத்தில் இப்படி ஒரு குற்ற நிவாரண பலி இருக்குது. இப்போதான் அவனுக்கு மைண்டு தெளியுது. இது வரைக்கும் பணம், வீடு, உலகம், தேவை இப்படி இருந்த மனுஷன் வளர்ந்து ஓங்கும் போது கர்த்தரை பார்க்கிற ஒரு தரிசன வாய்ப்பு கிடைத்த போது தன் ஜீவியம் மாற்றப்பட்டது. இப்போ சொல்றான், நான் ஒருவனிடத்துல வாங்கியிருந்தா நான் நாளத்தனியாய் திரும்ப தருகிறேன். பிரமாணத்தின்படி தான் வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறான். இது வரைக்கும் வசனத்தின்படி நீங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பாமல் இருந்திருக்கலாம். அபிஷேகத்துக்கும் கீழ்ப்படுதலுக்கும் பரிசுத்தாவின் நடத்திப்புக்கும் நீ இடம் கொடாமல் இருக்கலாம். சகே வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுக்கு முதல் காரணம் தன்னுடைய நிலைமையை புரிந்து ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்கிறான். நான் யார் இடத்துல வாங்கியிருந்தேனா நாளத்தனியாய் தந்துடுறேன். இயேசு கேட்கல, நீ பாவம் செய்தியா, நீ பணம் வாங்கியிருந்தியா, யார் கேட்கல. அவர் அவனோட நெருங்கின உடனே அவன் பாவம் அவனை விட்டு விலகினது. அவன் அறிக்கையிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் வர விரும்புகிறார், உங்கள் உள்ளத்தில் வர விரும்புகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். நீங்கள் அவர் வரும்போது உங்கள் பாவத்தை விட்டு ஓய்ந்திருந்து ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்யலாம். அன்று அவனுக்கு கொடுக்கப்பட்ட 2 காரியம் இருக்கிறது. 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. முதல்ல இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு விடுதலை உண்டாகும். வியாதி, சாபம், கட்டு, போராட்டம் எல்லாவற்றிலிருந்து ஒரு ரட்சிப்பு என்பது விடுதலை, உங்களுக்கு ஒரு பூர்ண விடுதலை கிடைக்கும். இரண்டாவது, நான் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறினான். ஆபிரகாம் குமாரன் என்பது விசுவாசத்தின் பிள்ளைகளை காண்பிக்கிறது. கலாத்தியன் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்
வாசிக்கும் போது 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாசம் மாத்திராக நீங்களோ யார் கர்த்தருடைய ஆபிரகாமின் பிள்ளைகளாய் மாற முடிய வேண்டுமானால் கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். இதுவரையும் பணத்தை விசுவாசித்தான், ஏமாற்றினான், உலக மயக்கத்திலே காணப்பட்ட மனிதன் இப்போது இயேசு கிறிஸ்துவை முழு நிச்சயமாய் விசுவாசித்தான். பிரியமானவர்களே, இதுவரையில் நீங்கள் இயேசுவை முழு நிச்சயமாய் விசுவாசிக்காமல் இருக்கலாம், இதுவரையில் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இதுவரை இயேசுவை முழு நிச்சயத்தோடு நம்பாமல் அவிசுவாசத்தோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு விடுதலையும் அவருடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு எதிர்பார்ப்பது உங்களுக்குள்ளே விசுவாசம். இது உங்களுக்குள்ள தானா வராது, கர்த்தரே இது இன்னைக்கு உங்களுக்குள்ள உண்டாக்க விரும்புகிறார். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்பது விசுவாசத்தின் மார்க்கத்தார், ஆபிரகாமின் குமாரர் என்பது விசுவாசத்துக்குள்ள வளர்கிறவர்கள். 9ஆம் வசனத்தில் சொல்லப்படும் அப்படி விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிறவர்கள் ஆபிரகாமின் கூடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வாசிங்க 9. அன்றபடி விசுவாசத்த மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் பூமியிலே சீமானா இருந்தான், பூமியிலே ஆசீர்வாதம் தாங்க கொள்ளாமல் இருந்தது. பரலோகத்தில் அவன் தேவனுடைய சிங்காசனத்தின் மடியிலே இளைப்பாத ஸ்தலத்திலே காணப்பட்டதாக வேதத்தில் படிக்கிறோமே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது பூமியிலும் ஆசீர்வாதம், பரலோகத்தில் ஆசீர்வாதம். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலவேளை கர்த்தர் சகேயுடைய வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகிறார். நாம் குள்ளமாய் இருக்கலாம், உலக கவலையும் ஐஸ்வர்யம் வீடும் பொருளும் இவைகளே சிந்தித்துக் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் இன்று உங்களை உண்மையாக பரிசுத்தமாக்க விரும்புகிறார். சகேவு பெயர் பரிசுத்தமாக இருந்தது, ஆனால் அவன் பரிசுத்தமாக ஜீவிக்கல. ஆனால் அவன் வளரும்படி தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கும்படி விரும்பினான். இன்னைக்கு கர்த்தரை பார்க்கும்படி கேளுங்க. ஆண்டவரின் இருதயத்தை தரிசிக்க உதவி செய்யும். நான் உமக்கு ஊழியம் செய்யும், உம்மை சேவிக்க எனக்கு கிருபை பாராட்டும், உம்மை பார்க்க எனக்கு சிந்தை தாங்க. 2வது அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வளர்ந்து ஓங்கும்படி சிலுவைக்கு கிறிஸ்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒன்று வளர்வது என்பது வசனத்தினால் வளருவது, பரிசுத்த ஆவிக்குள்ளாய் வளருவது, தரிசனங்கள் வெளிப்பாடு சொப்பனங்கள் மூலமாய் வளருவது, கிறிஸ்துவ கீழ்ப்படிதல் உள்ள வளர்ச்சியை காண்பிக்கிறது. நாம் இது வரைக்கும் வளர்ச்சி அடையாமல் இருக்கலாம், குள்ளமாய் காணப்படலாம், வாழ்க்கையில் பணம் பொருள் இருந்துக்கிட்டு ஒரு நன்மையை ஆசீர்வாதம் இல்லாத போல அலைந்துகிட்டு இருக்கலாம். சகேவின் வாழ்க்கையில ரட்சிப்பும் ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு விடுதலையும் சமாதானத்தை ரட்சிப்பும் தர விரும்புகிறார். முழங்கால் பட்ட ஆண்டவரே, ஆபிரகாமின் குமாரனாய் என்னையே மாற்றும், விசுவாச மார்க்கத்தார என்னையே மாற்றும், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நானும் என் குடும்பத்தார் சவதரிக்க சுதந்திரிக்க உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தம் பரலோகத்துக்கு கேட்கட்டும். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுவரையிலும் கர்த்தரை விசுவாசிக்காத மனிதன் இப்ப கர்த்தரை விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விசுவாச மார்க்கத்தார் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும். நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரணும். ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரு. நீங்கள் அப்படியே ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக.